கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் காந்தலூரில் பெருமலைன்னு சொல்கிற இடத்துல நிற்கிறேன். இந்த பெருமலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது காந்தலூர்லேயே ஏற்ற உயரம் கூடிய இடம் பெருமலைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த உயரம் கூடிய இடத்துல ஒரு 50 பேர் 60 பேர் வந்தாலும் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ்லாம் நம்ம நிற்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, 60 பேர்கிட்ட அக்கோமடேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. மொத்தம் 12 ரூம்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா டார்மெட்ரி இருக்குது, அது இப்போ கொடுக்கல. 12 ரூம்லேயே நமக்கு 54 பேர் இது வரைக்கும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. 60 பேர் வந்தாலும் எக்ஸ்ட்ரா பெட்டு ப்ரொவைட் பண்ணி ஸ்டே பண்ண முடியும். ஸோ இதான் நம்மளோட என்ட்ரன்ஸு. உள்ளே வந்தாலே நமக்கு பெரிய பார்க்கிங் ஏரியாவே இருக்குது. பெரிய பஸ் வந்தால் கூட நம்ம நிறுத்தலாம். ரொம்ப பெரிய பஸ்னால் மெயின் ரோட்லேயே நம்ம நிறுத்துறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா செமையான வியூவாக இருக்குங்க. உள்ளே என்ட்ரானாலே ஐ லவ் காந்தலூருங்கிற ஒரு போர்டு வச்சு ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. பின் இங்கே உங்களுக்கு ஃபுட்டு, ஜீப் சஃபாரியிலேருந்து எல்லாமே இன்க்ளூசிவாக பேக்கேஜாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு லுக்கு மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ஒரு டைனிங் ஃபெசிலிட்டி இருக்குது, கீழேயும் ஒரு டைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக ஒன்று பார்ப்போம். உங்களுக்கு வியூ பார்க்கும்போது தோணும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஸோ காந்தலூரில் ஏற்றம் உயரக்கூடிய இடம் தான் அந்த பெருமலைங்க. இந்த பெருமலையில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி தான். அதாவது எப்படின்னா 50 பேருக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ரேர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. பட் இவங்ககிட்ட அது இருக்குங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான். நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் மேலே எத்தனை ரூம்ஸ் இருக்குது. ஓகே, உள்ளே நம்ம என்ட்ரானால நமக்கு ஏற்ற மேலே, அதாவது டாப் ஃப்ளோரில் ஒரு 2 ரூம் கொடுத்துருக்காங்க. 2 கப்புள் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி, அதாவது 4 பேர் மட்டும் தங்குற மாதிரி தான் இருக்கும். 2 பேர். அதை தாண்டி இதெல்லாம் சேர்த்து தான் குரூப்புக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரூம்ஸ் வேணாலும் எடுக்கலாம். இப்போ 10 பேர் 8 பேர் 5 பேர் ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவல் ரூம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். அவ்வளோ சவுண்டாலாம் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு இவங்களோட ரிசப்ஷன் அண்ணன் தான் கேர்டேக்கர். இவர் தான் இங்கே ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. இவருக்கான அக்கமடேஷன் உள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஓகே கீழே, அதாவது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 சிங்கிள் பெட்ரூம் நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. இந்த ஃப்ளோரில் வந்துட்டு நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் ரூம் எப்படி இருக்குன்னு ஒன்று பார்த்துக்கிடுவோம். எக்ஸிக்யூட்டிவ் ரூம் பொறுத்த வரைக்குங்க செமையாக இருக்குது. ஒரு பெரிய லிவிங் ரூமு நமக்கு பாருங்கள். லிவிங் ரூமு, ஒரு டைனிங் ஃபெசிலிட்டி, அதாவது உங்கள் ஃபேமிலி மட்டும் இப்போ 2 ஃபேமிலி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸிக்யூட்டிவ் ரூம் எடுத்துக்கலாம். லிவிங் ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச்டு டிவி வச்சுருக்குறாங்க. செக்இன் செக் அவுட் டைம் பாருங்கள் 12 to 10 AM. ஸோ இங்கே ஒரு வெளியில் ஒரு காட் இருக்குது, ஒரு ஆள் படுத்துக்கிறதுக்கு. இங்கேயும் ஒரு சிட் அவுட்டு. 2 ரூம் இருக்குங்க. ஓகேங்களா? லெஃப்ட் சைடு ஒரு ரூம், ரைட் சைடு ஒரு ரூம். இப்போ லெஃப்ட் சைடு ஒரு ரூம் போனோம்னா ஒரு பெட்ரூம். இதில் 3 பேர் நமக்கு தாராளமாக படுத்துக்கலாம். இங்கே ஒன்று 4 பேர். கபோர்டெல்லாம் இருக்குது. ஸோ ஜன்னல்ஸ் எல்லாம் இருக்குது. ரூம் வந்துட்டு ஆக்சுவலி நான் உள்ளே என்ட்ராகிறேன், ரொம்ப சில்னஸாக ஃபீல் பண்ணுறேன் ஃப்ளோரில். ஏன்னா செருப்பு எதுவுமே போடலை. ஏன்னா இந்த பெருமலை தான் குளிர் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பேர் டு காந்தலூர் கீழே இருக்கிற கீழாந்தூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே உள்ளதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். உள்ளுக்க ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ குளிராக இருக்குது. ஸோ எல்லா ரூம்லேயுமே உங்களுக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி தாராளமாக இருக்குது. பாத்ரூமெல்லாம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரூமுக்குள்ளே வந்தால் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் அடைஞ்சது மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. வெரி நீட்டாக இருக்குது. ஸ்மெல்லே இல்லை, செம்மையாக இருக்குது. ஓகே, அடுத்து 2வது ரூம் பார்த்துக்குறோம். இந்த ரூம் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இங்கேயும் ஒரு ஆள் படுக்கிற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி. இதில் ஒரு 3 பேர். அப்போ மொத்தம் 4 8 பேர். வெளியில் ஒரு பெட்டு. 9 பேர் வந்தீங்கன்னா 9 பேர் கொண்ட ஃபேமிலி வந்தால் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ரூம் ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பாத்ரூம் சைஸ் கொஞ்சம் சிறுசு தான். இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, மிரர் இருக்குது, பக்கெட்டு, டாய்லெட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஜன்னலில் நமக்கு ஒரு வியூ இருக்குதுங்க. வியூனா சைட் வியூ தான், இந்த தோட்டங்கள் வியூ நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப காமாக இருக்குங்க. அதாவது வண்டி ஓடுற சவுண்டு எனக்கு அந்தளவுக்குலாம் கேட்கல. இது வந்து பெருமலைங்கிறதுனால கூடுதல் வண்டியை வந்தாலும் நமக்கு பெரிய சவுண்டெல்லாம் இருக்காது. பட் பெரிய குரூப்பெல்லாம் வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா. ஸோ இது குரூப் ஸ்டேக்கும் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இண்டிவிஜுவலாக ஸ்டே பண்ணணுன்னு 2 ஃபேமிலி மட்டும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. சரிங்களா? அதே மாதிரி இங்கே டைனிங் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டைனிங் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க.
எல்லாமே க்ரில்லு கேட் எல்லாம் வச்சு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக பண்ணியிருக்காங்க. தைரியமாக வரலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது டைனிங் கொடுக்குறதுக்கு. இங்கே தான் உங்களுக்கு ஃபுட் எல்லாமே அவங்க சர்வ் பண்ணுவாங்க. இதிலேருந்து வியூ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா காற்றடிக்குது. வியூ அருமையான வியூவாக இருக்குது. காந்தலூர் ஃபுல்லாக நமக்கு ஜஸ்ட் ஒன்று நல்லா பார்க்க முடியுது பாருங்கள். இங்கெல்லாம் நமக்கு ஹேண்ட் வாஷ் ஏரியாலாம் கீழே கொடுத்துருக்காங்க. அங்கே 3 அண்ணா தெரியுதுங்களா, அது வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியா. பின்ன இது ஃபுல்லாகவே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாலாம் இல்லைங்க. ஸ்டெப்ஸு எல்லாமே ஈஸியாக நம்ம இறங்கி வந்து செமையாக இருக்குது. ஒரு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிங்கன்னா உங்கள் குரூப்புக்கு மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் மட்டும் கிடையாது. நீங்கள் கார்ப்பரேட் டூரு இல்லை இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி டூரு அப்படி வந்தால் கூட நமக்கு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ரூம் நம்ம பார்த்துட்டோம். எக்ஸிக்யூட்டிவ் ரூம் இதில் ஒரு ரூம் இருக்குது, கீழே 2 ரூம் இருக்குது. அதுவும் நம்ம பார்ப்போம். ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஏஜ்டு பர்சன் வந்தாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 3, 4, 5 ஸ்டெப்பு தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள், டேபே ட்ரிங்கிங் வாட்டராக தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பூச்செடிங்க க்ரீனிஷாக புல்வெளியெலாம் வச்சு ஒரு செம செட்டப் பண்ணியிருக்காங்க. நிறையா பூச்செடிகள் வச்சுருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவ் இது அட்ராக்ஷன் இருக்குது. ஓகே, இது அடுத்த ஒரு ரூம் பார்ப்போம். இங்கேயும் என்ட்ரானோன்னா இதுவும் எக்ஸிக்யூட்டிவ் ரூம் தாங்க. மேலே பார்த்தா சேம் கேட்டகரி தான், ஒரு மாற்றம் கிடையாது. பாருங்கள், இங்கே ஒரு லிவிங் ரூமு, ஒரு டைனிங், ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. சேம் இங்கே ஒரு காட்டு, இதில் ஒரு அட்டாச்டு எல்இடி டிவி, மினி டிவி. பின்ன இங்கே 2 ரூமு, லெஃப்ட் அண்ட் ரைட் சேம் தான், ஒரு வித்தியாசம் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த காட்டில் பாருங்கள் 3 பேர் படுத்துக்கலாம். இங்கே கப்பல் இருக்குது, உங்களுக்கு மிரர்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கிளம்புறதுக்கெல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மினி காட்டு, ஒரு ஆள் படுத்துக்கிற மாதிரி. மொத்தம் 4 பேர் இருந்தோம்னா நம்ம இது ஃபுல்லாக நம்ம படுத்துக்கலாம். ஸோ இங்கே பாத்ரூம் சேம் கேட்டகரி தாங்க. வாஷ் பேஷன் இருக்குது, மிரர் இருக்குது, ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஒரு 4 பேர் கொண்ட ஃபேமிலி வந்தீங்களா, தாராளமாக இது ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்குப்பை பண்ணிக்கிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். 2 ஃபேமிலி வரீங்களா, 4 நாள் 8 பேர் அந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த 2 ரூமே எடுத்துக்கலாம். உங்களுக்கான ப்ரைவேசி இருக்கும். உங்கள் ஃபேமிலி மட்டும் தான் இருக்க போகிறீங்க. இந்த லிவிங் ரூம் ஃபுல்லாக நீங்கள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃபேமிலி மட்டும். ஸோ 8 பேரோ 9 பேரோ வந்தாலும் செம்மையாக ஸ்டே பண்ணிட்டு போகலாங்க. இந்த ரூமும் பாருங்கள், 2 ரூமோட சைஸு சேம் சைஸ் தான். இங்கே ஒரு காட்டு 3 பேருக்கு, இங்கே ஒரு சிங்கிள் பர்சன் காட்டு. சேம் கபோர்டு, எல்லா ரூம்லையுமே இந்த கபோர்டு இருக்குங்க, இந்த மிரர் வச்ச கபோர்டு. இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் லக்கேஜ் வைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் வைஸ் நான் இது செக் பண்ணலை என்ன காஸ்ட்டு என்னன்ட்டு. ஜஸ்ட்டு நான் விசிட் பண்ண இன்னைக்கு விசிட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிடணுன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மற்றபடி இதுக்கான டாரிஃப் டீட்டெயில்ஸ் வழக்கம் போல் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் நான் கடைசி கொடுப்பேன். கால் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான டாரிஃப் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே சீசன், ஆஃப் சீசன், பீக் சீசன் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு டாரிஃபு சொல்ல முடியும். அதே மாதிரி வீக் டேஸில் ஒரு டாரிஃப், வீக்கெண்டில் ஒரு டாரிஃப், அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இதில் நான் உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணாலே உங்களுக்கு நான் கரெக்டான டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த ரூம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது 2வது எக்ஸிக்யூட்டிவ் ரூம் நம்ம பார்த்தது. டீலக்ஸ் ரூம்ஸு நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் 3 ஒன்றா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்று ரீசெக் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா. ஸோ அடுத்த ஒரு ரூம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இது வந்து டீலக்ஸ் ரூம்னு சொல்கிறாங்க. டீலக்ஸ் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்கு வந்தால் ஒரு லிவிங் ரூமு, தாராளமாக ஸ்பேசியஸாக இருக்குங்க.
காட்டெல்லாம் சிம்பிள் காட்டு தான், பட் 2 பேர் நம்ம படுத்துக்கலாம். இங்கே ஒரு டைனிங் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு லிவிங் ரூமில் அட்டாச்சு டிவி வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் இதுக்குள்ளேயே இன்னொரு ரூமும் இருக்குங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு உடன் காட்டு தான், 3 பேர் படுத்துக்க மாதிரி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸிக்யூட்டிவ் ரூமில் எப்படி இருக்கோ அதே செட்டப் இதில் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரூமோட கேட்டகரியோட பேர் டீலக்ஸ் ரூம். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு பாத்ரூம், அந்த இந்த 2 ரூமுக்குமே சேர்த்து ஒரு பாத்ரூம் தான். பாத்ரூம் சைஸ் சிறுசாக இருந்தாலும் நல்ல நீட் அண்ட் க்ளீனாக அது நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஷவரு எல்லா ரூம்லேயுமே இருக்குது. ஹாட் வாட்டர் கண்டிப்பாக இங்கே கொடுத்தாகணும். காந்தலூரை பொறுத்த வரைக்கும் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியம், இல்லைன்னா யாரும் வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த டீலக்ஸ் ரூம் நம்ம பார்த்துட்டோம். லைட்டு மட்டும் ஒன்று ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறது காரணம், நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வரணும். இது கரெக்டாக இருக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு, பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேர் கரெக்டாக இருக்கும் நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு வேண்டி டீட்டெயிலாக வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஓகே, அடுத்ததான் 107. இது ஒரு டீலக்ஸ் ரூமுங்க. இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேயே ஒரு சின்ன லிவிங், அதான் லிவிங் ரூம்னா லிவிங் ரூமு, டைனிங்கு, பெட்ரூமு எல்லாமே ஒரே ரூமில் ஆயிடுச்சு. உங்களுக்கு 2 சிட் அவுட் இருக்குது. அங்கே ஒரு ஆள் படுக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் காட் இருக்குது. இங்கே நமக்கு 3 பேர் படுக்கிற மாதிரி ஒரு 4 பேர் கொண்டு ஃபேமிலி வந்தால் இதில் படுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 5 பேர் வந்தாலும் நமக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு போடுறதுக்கெலாம் ஸ்பேஸ் இருக்குங்க, தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கபோர்டு, அட்டாச்சு டிவி, சேம் பாத்ரூமுங்க. பாத்ரூம்லாம் எல்லா ரூம்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, மாற்றங்கள் ஒன்றும் கிடையாது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு மிரர், கபோர்டு. இந்த கபோர்டு எல்லா ரூம்லேயும் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே தான். ஸோ நமக்கு இப்போ டீலக்ஸ் ரூம் 2 டீலக்ஸ் ரூம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இதுக்கு அடுத்து நம்ம கீழே ஒன்று போய் பார்த்துருவோம். அதாவது ஏட்டம் டாப்பில் 2 ரூம் இருக்குன்னு கப்பிள் ஸ்டே பண்ணுறதுக்கு, அது மட்டும் நம்ம பார்க்கல. ஸோ இந்த ஃப்ளோர் ஒன்று பார்த்துட்டோம், இந்த ஃப்ளோரில் உள்ள ரூம்ஸ் பார்த்துட்டோம். இனி இதுக்கு கீழே ஒரு டீலக்ஸ் ரூம்ஸ் இருக்குது, என்னென்னு பார்த்துருவோம். இங்கே ஒரு டீலக்ஸ் ரூம் இருக்குது. நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கேட்டகரி தான். ஒரு 2 பேர் படுக்கிற காட்டு, 2 பேர் உட்கார்ற மாதிரி சீட் கெப்பாசிட்டி, ஒரு சின்ன டைனிங். உங்களுக்கு ரூம்லேயே வச்சு சாப்பிட்ணும்னா நீங்கள் ரூம்லேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட் டைனிங் கொடுத்துருக்காங்கன்னா, செப்பரேட் ரூம் எடுக்கிறவங்களுக்கு இங்கேயே சர்வ் பண்ணிக்கிடுவாங்க, இங்கேயே சாப்பிட்டுக்கிடுவாங்க. மற்றபடி குரூப் வந்தாங்கன்னா வெளியில் அந்த பெரிய 40 பேருக்கான டைனிங்கில் போய் அவங்க சாப்பிட்டுக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ரூமில் இருக்கிற கேட்டகரி டைப் உட்டன் காட்டு, ஒரு சிங்கிள் காட் இருக்குது, அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டாக எனக்கு தோணுதுங்க. ஒரு குரூப் ஸ்டே வந்தாலும், இண்டிவிஜுவல் ஃபேமிலியாக வந்தாலும் நமக்கு பீஸ்ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் இந்த இடம். இதோட வியூவெல்லாம் பாருங்கள், அருமையாக இருக்குது இங்கேருந்து. ஓகே, அடுத்து ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஓகே, இந்த ரூம் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க. ஒரே ரூமில் ஒரு 3 பேர் படுக்கிறதுக்கான உடன் காட்டு, ஒரு சிங்கிள் காட்டு, ஒரு 2 பேருக்கான டைனிங், இங்கே ஒரு 2 சீட்டு. அதே மாதிரி இதில் ஒரு மினி டேபிள் அண்ட் அட்டாச்டு எல்இடி டிவி, இங்கே ஒரு கபோர்டுங்க. ஸோ நீங்கள் எந்த ரூம் எடுத்தாலுமே உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, எல்லாருக்குமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் அத்தியாவசிய தேவையுள்ள எல்லா பொருட்களுமே வச்சுருக்காங்க. தைரியமாக நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா பயப்படாமல் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ பூக்கள்லாம் அருமையாக இருக்குது பாருங்க. ஓகே, இந்த வியூலாம் பாருங்கள் உங்களுக்கு. இது அந்த பக்கம் இல்லையா? ஓகே,
ஸோ இங்கேருந்து எந்த அளவுக்கு வியூ இருக்குன்னு காட்டுறதுக்கு ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே நம்ம இறங்கியாச்சு. ஸோ பாருங்கள், செம வியூ உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிச்சிடுறேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா ஒரு சுத்தமான காற்றை நீங்கள் சுவாசிச்சுட்டு உங்களோட லொக்கேஷனை செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கேம்ஃபர் வித் மியூசிக் மட்டும் இப்போதைக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறதில்ல. அப்படி கொடுத்தா அவங்க வெளியில் தான் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ பெரிய குரூப்பெல்லாம் வந்தால் இங்கே கொடுக்குறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. சின்ன சின்ன ஃபேமிலி வந்தாங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு இங்கே கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்குங்க. செல்ஃப் குக்கிங் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு இங்கே தான் கிச்சன், இங்கே தான் கிச்சன் ரூம்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்களும் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் சரி, இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னீங்கனாலும் அவங்க தருவாங்க. அதுக்கு செப்பரேட் காஸ்ட் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அது ரூம் ஓகே ஓகே. இது இல்லாமல் நம்ம இப்போ பார்த்து இந்த 12 ரூம் எல்லாமே ஒரு டார்மெட்ரி இங்கே இருக்குது. டார்மெட்ரி 8 பேர் ஸ்டே பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது டார்மெட்ரி. இப்போ பெட்டெல்லாம் காட்டில் போடாமல் தான் இருக்குது, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக. 2 4 6 8 பெட்டெல்லாம் இதுக்கு மேலே தான் வச்சுருக்குறாங்க. ஸோ 8 பேர் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். ஒரு 8 பேர் பேச்சுலரோ அந்த மாதிரி வந்தாங்கன்னா இந்த ஃபுல் ரூமு கொடுத்துக்குறாங்க. ஸோ ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஃபேன் இருக்குது. டிவி மட்டும் இன்னும் ப்ளேஸ் பண்ணல, பட் இது இனிமேல் தான் கொடுப்பாங்க. ஸோ டிவியெல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு 8 பேர் டோர்மெட்ரி கேட்குறவங்களுக்கு இது கொடுப்பாங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக ஃபைனலாக ஒன்று பார்க்கணும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 ரூம், அதாவது சிங்கிள் பெட்ரூம்னு சொல்லுவாங்க. அது மெயினாக கப்பலுக்கு மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறதா சொன்னாங்க. பார்ப்போம், மேலே போய் அது மட்டும் ஒன்று பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் உங்களோட ஃபுல் ப்ராப்பர்ட்டியோட வியூ. நம்ம மேலேருந்து கீழே வந்திருக்கோம், மேலேருந்து கீழே வந்திருக்கோம். இந்த பக்கமும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். மேலே டைனிங் இருக்குது. மேலே போய் அந்த சிங்கிள் ரூம் மட்டும் பார்த்துட்டு வந்துடும். எங்கே சுற்றினாலும் பூக்கள் தாங்க, பூச்செடிகள் அதிகமாக வளர்க்குறாங்க, அருமையாக இருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கேட்டுக்கிறது ஒன்று தான், குரூப் ஸ்டே 50 பேரோ 30 பேரோ 20 பேரோ வந்தாலும் நமக்கு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. 50 பேரில் வந்தீங்கன்னா இது ஃபுல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம். ஓகே, மேலே வந்துட்டோங்க. இங்கேருந்தா வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டே மேலே இருக்க இந்த 2 ரூம் நான் காமிச்சிருக்கணும், பட்டு கீழே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்ததுனால காட்டலை. இப்போ மேலே இருக்க அந்த 2 ரூம் மட்டும் பார்த்துருவோம், என்ன சைஸு, எத்தனை பேர் படுக்கிற மாதிரி இருக்குன்னு. ஓகே, இதில் ஒரு சின்ன லிவிங் ரூம் மாதிரி ஒரு டைனிங் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு டிவி, ஒரு ஆள் படுக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் காட். பின்ன இங்கே சேம் உடன் காட்டு, 2 பேரோ 3 பேரோ வந்து படுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 4 பேர் வந்தால் அதை எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம் 4 பேர். இன்கேஸ் கப்பல் மட்டும் வந்தீங்கன்னா இந்த ரூம் மட்டும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கப்பல் இருக்குது. இந்த ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் இங்கே இருக்குது. கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஸ்பேசியஸான பாத்ரூம்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் சிங்கிள் பெட்ரூம் நினச்சேன். ஆக்சுவலி இந்த ஒரு ரூம் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சேன், பட் இதுக்குள்ளே இன்னொரு ரூமும் கொடுத்துருக்காங்க. செம. அங்கே பார்த்த ரூமே தான் இதுங்க. இதுலேயும் ஒரு டைனிங் இருக்குது, அட்டாச்டு எல்இடி டிவி இருக்குது, ஒரு உடன் காட். இந்த ரூம் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. இது ஒரு 2 பேர் வந்தால் தான் படுக்க முடியுங்க. அதே மாதிரி பாத்ரூம் மிரர், டாய்லெட், பக்கெட், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு ஹீட்டர், எல்லாமே இருக்குது.
ரொம்ப பட்ஜெட்டடாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வெளியில் நின்று நம்ம பார்த்துக்கலாம். சைட் சீயிங்க எதுனா ஓகே 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 இது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து மீட்டிங் ஹாலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேர் எல்லாமே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரேயர் ஹால். பொதுவாக அந்த கிறிஸ்டியானிட்டி குரூப்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹாலை ப்ரேயர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கார்ப்பரேட் டூர்ஸ் வர்றவங்களுக்கு வந்துட்டு மீட்டிங் ஏதாவது கண்டக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல வச்சு நீங்கள் மீட்டிங் பண்ணிக்கலாம் காந்தலூர்லேயே. ஸோ செப்பரேட்டாக மீட்டிங் ஹால் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எடுக்கிற ப்ராப்பர்ட்டியிலே நமக்கு ஸ்டே பண்ணுவோம். ஓகே மக்களே, நம்ம ஃபுல் வீடியோ நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 50 பேர் ஸ்டே பண்ணுறவங்களுக்கான கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வில்லான்னு சொல்ல முடியாது. ஃபுல் ப்ராப்பர்ட்டி ஆக்குப்பை பண்ணால் தான் நமக்கு இதில் ஸ்டே பண்ண முடியும். நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி கார்ப்பரேட் டூரு, குரூப் டூரு, ஸ்டூடெண்ட் டூர் அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்கலாம் பண்ண வேண்டியது ஒன்று தான். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு யாருக்கெல்லாம் குரூப் டூர் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். இது குரூப் டூருக்கு மட்டும் இல்லைங்க, இண்டிவிஜுவலாக ஒரு 2 பெட்ரூம் காட்டேஜ்னே நம்ம சொல்லலாம். அது ஒரு லிவிங் ரூம் 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்துட்டு 2 ஃபேமிலிக்கெல்லாம் வந்தாங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு சரியான பிளேஸ் தாங்க. அது 3 ரூம் இருக்குது. நம்ம எதுனாலும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த எக்ஸிக்யூட்டிவ் ரூமுங்கிறது நமக்கு 4 பேர் தங்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது செப்பரேட்டாக நீங்கள் எடுத்து ஸ்டே பண்ணாலும் வரலாம், ஃபேமிலி ஆகிட்டு. இல்லை குரூப்பாக எடுத்துகிட்டு வந்தாலும் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். மெயினாக அடுத்ததாக இதுக்கான டாரிஃப் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அது கேட்பீங்க. டாரிஃப் டீட்டெயில்ஸ் இப்போ என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சீசன், ஆஃப் சீசன், பீக் சீசன், பின்ன வீக் டேஸு, வீக்கெண்டு, இந்த மாதிரி ரேட்டெல்லாம் வேரியபிளாக இருக்குங்க. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது தான் ஸ்க்ரீனில் தெரியுற இன்னொரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் என்கொயரி அனுப்புங்க. அப்போ உங்களுக்கு இந்த வில்லா தான் வேணுங்கிற பட்சத்தில் இதுக்கான நீங்கள் கேட்குற டேட்டில் மந்தில் அதுக்கான அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கான டாரிஃப் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படியே புக்கும் பண்ணித்தரேன். தாராளமாக நீங்கள் உங்கள் குரூப்போடு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ காந்தலூரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி, நான் இப்போ நிற்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபா, see you, take care.